நண்பர்களுக்கு வணக்கம். விழுப்புரத்துல இருந்து செஞ்சி போற வழியில அனந்தபுரம் பக்கத்துல கல்யாணம்பூண்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இருக்கு. இந்த கிராமத்துக்கும் செஞ்சில இருக்கிற வெங்கட்ராமர் கோவிலுக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. அதை பார்க்கறதுக்காக நாங்க சென்னையில இருந்து கிளம்பி போயிருந்தோம். ஆனா வழி தெரியாம எங்கெங்கேயோ சுத்தி எங்கெங்கேயோ போய் நின்றுட்டு இருந்தோம். எங்க நிக்கிறோம்னே தெரியல. நாங்க போக வேண்டிய இடத்துக்கு கல்யாணம்பூண்டியில போயிட்டு லொகேஷனை கேட்டாலுமே பாதி பேருக்கு தெரியல. ஒரு ரோடு போகுது, இந்த ரோட்டு வழியா போகும்னு உள்ள போயிருந்தோம். போனா ரெண்டு பக்கமும் வயல், ரோடு அருமையா இருக்கு. இயற்கை சினரிஸோட இருக்கு. நாங்க தேடி வந்ததுமே ஒரு மலை சார்ந்த இடம் தான் அப்படின்றதுனால தூரத்தில் தெரிஞ்ச ஒரு மலையை நோக்கி நாங்கள் பாட்டுக்கு போயிட்டோம். ஆனால் எந்த திசையில் போகிறோம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எருமகடாவை வயலுக்குள்ள காட்டுக்குள்ள முள் புதர்களெல்லாம் விட்டு ஒரு இடத்துல போய் நின்னோம். அந்த மலை நாங்கள் தேடி வந்த இடம் அங்கே தான் இருந்தது. அதை பார்த்துட்டு கிளம்பும் போது தான் எந்த பக்கம் கிளம்புறேன்னு தெரியல. ஏன்னா 4 திசையிலும் ஒத்தேடி பாதையாக போகுது. தூரத்தில் தெரிஞ்ச ஒரு விழுப்புரம் லோக்கல் பஸ் தாங்க கடைசியாக வழி காமிச்சிச்சு. அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு எங்கெங்கேயோ சுற்றி தேடி ரோட்டில் வந்து ஏறி கடைசியாக ஒரு வழியாக அந்த பஸ்ஸை பிடிச்சி அது பஸ் பின்னாடியே போய் விழுப்புரம் போய் சேர்ந்தோம். பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணி போனாலும் மறுபடியும் எங்கேயாவது வழி தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த பஸ்ஸு பின்னாடியே போகணும்னு போனோம் அப்படின்னா பஸ்ஸு ஒரு சில இடத்துலலாம் 5 நிமிஷம் 10 நிமிஷம்லாம் நிற்கும். என்னடா இவங்க போகிற வழி ஃபுல்லாக இப்படி நிற்கிறாங்களேன்னு வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வயலுகளை கிடந்து ஆட்கள் ஓடி வர்றாங்க. வேலையை முடிச்சுட்டு அவங்களுக்காக நின்று ஏற்றிட்டு போகிறாங்க. இந்த ரூட்டில் லிமிட்டட் பஸ்ஸு தான் போல், டைமிங் தான் பஸ்ஸு வரும் போல். ரோட்டில் கிடக்கிற அந்த சின்ன சின்ன கல் அப்படியே மண்ணாக மாறி இருக்குது. இந்த வண்டி போகிறதுக்கு அதுக்கு நம்ம பின்னாடியே போனோம் அப்படின்னா அப்படி தூசி வாரி இறக்கி. கிராமங்களை நீங்கள் முழுசுமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி லோக்கல் டவுன் பஸ்ஸுகளை ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அந்த பகுதி மக்களோட பேச்சு வழக்குகளையும் உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். யாராவது இந்த மாதிரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.